இந்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பிரதமரானவன் அரசு அலுவலகங்களில் என் படத்தை எடுத்துருங்கன்ட்டான். முதலமைச்சர் பிரதமர் படம்லாம் மாட்டோம்ல, அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் பெருமைக்குரிய குறியீடோ அடையாளமோ இல்லை, ஐ எம் நாட் ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி. எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அலுவலக மேசைக்கு முன்னாடி உன் குழந்தைகளுடைய படத்தை மாட்டு. ஒரு கோப்பு வருது, ஒரு ஃபைல் உனக்கு கையெழுத்து போட வருதுன்னா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பிள்ளைகளின் முகத்தை பாரு. இந்த கையெழுத்து நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சரியா இருக்கும்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டான். இப்போ நீங்க உங்க மகன் அதையே மாற்றி எப்படி சொல்றேன்னா, நீங்க ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு தான் போவீங்க. ஏன் நம்ம ஏன் சோறை இப்படி சாப்பிட்றதில்ல, குனிஞ்சு சாப்பிட்றது? ஏன்னா உணவை கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம குனிஞ்சு சாப்பிட்றோம். அந்த நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பிடும்போது தட்டில் இருக்க சாப்பாடை பாருங்க, இதை தந்தவன் யாருன்னு பாருங்க. ஒன்று நம்ம அப்பனா இருப்பான், சித்தப்பனா இருப்பான், இல்லை நம்மளே விளைய வச்சதா இருக்கும். எல்லாரும் மனிதர்கள் செய்கிற வேலையை தான் செய்கிறாங்க. நான் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா தெய்வத்துக்கே படைக்கிறவர் பால், தேங்காய், பழம், நெய் எல்லாம் யார் தர்றா? எங்கள் அப்பன் விவசாயி தான் தரான். தெய்வத்தின் வேலையை அவன் தான் செய்கிறான். அவனை நன்றின்னு நினச்சிக்கிட்டு நீ போகணும். போயிட்டு நீ போகும்போது என்ன செய்யணும், பேரம்பேத்தி மகன் இந்த முகத்தை பார்த்துட்டு போகணும். நீ போனீங்கன்னா நன்றின்னு எண்ணத்தோட போனீங்கன்னா பெட்டியில் சின்னமாய விவசாயி இருப்பான், அங்கேயே இருப்பான். அவனை பாரு. எந்த சின்னத்துக்கு போட்டா கண்ணை மூடி ஒரு தடவை பிள்ளை பேரம்பேத்தி முகத்தையெல்லாம் நினைச்சு பாருங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், பிள்ளைய பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு படிக்க போயிட்டு அல்லது வேலைக்கு போயிட்டு திரும்பும்போது பாதுகாப்பாக வரும். எங்கே போட்டால் குடிக்க நல்ல தண்ணி கிடைக்கும், எங்கே போட்டால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எங்கே போட்டால் நிம்மதியாக இருக்கும்னு யோசித்து பார்த்து ஓட்டை போடுங்க.